மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு முழுவதிலும் திமுக கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் இதுபோன்ற நீர்மோர் பந்தல்களை அமைத்து கடும் வெயில் பாதிப்புக்குள்ளாகி வருகிற பொதுமக்களுக்கு உதவும் நோக்கத்தோடு சேவையாற்றி வருகிறார்கள். அந்த வகையில் தென் சென்னையில் ஏராளமான இடங்களில் தினந்தோறும் இந்த நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு அதற்கு ஆட்களும் நியமிக்கப்பட்டு கழகத் தோழர்களே சேவையாற்றும் வகையில் காலையிலிருந்து மாலை வரை இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் நாங்களும் கூட பார்க்கிறோம், நாங்களும் இந்த சேவையை செய்கிறோம் என்று சொல்லி ஒரு சில அரசியல் கட்சியினர் ஒரு பானையை வைத்துவிட்டு தண்ணீர் தருகிறோம் என்று சொல்லி தொடங்குகிற அன்றைக்கு மட்டுமே விளம்பரப்படுத்தி அடுத்தடுத்து அந்த பானை பூனை தூங்கி கொண்டிருக்கிறது. அந்த நிலை இல்லாமல் திமுக கழகத்தை பொறுத்தவரை இது மிக சிறந்த மக்கள் சேவையாக நம்முடைய இயக்கத் தோழர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி காலையில் தொடங்கி மாலை வரை இப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோடை காலத்தை பொறுத்தவரை வெப்ப அலைகள் பெரிய அளவிலான பாதிப்பை உண்டாக்கி வருகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் 100 டிகிரி வெப்பத்தை கடந்து வெப்ப அலைகள் வீசிக்கொண்டிருக்கிறது. வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு வெப்ப அலைகள் என்பது தமிழ்நாட்டை சுற்றியிருத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுக கழகத்தின் சார்பில் இந்த சேவை என்பது மக்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் மக்களுக்கு துறையின் சார்பில் ஏற்கனவே துறை அலுவலர்கள் இதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகள் பற்றிய விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது துறையின் அமைச்சராக என்பதையும் கடந்து ஒரு சக மனிதராக பொதுமக்களுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள் என்பது இந்த கோடை வெப்பத்திலிருந்து நாம் தப்பிப்பதற்கு தினந்தோறும் ரசாயன கலவைகளுடன் கூடிய செயற்கை குளிர்பானங்களை தவிர்த்து இளநீர், மோர் போன்ற நுங்கு போன்ற அந்த கோடை பருவத்துக்கு ஏற்ற மாதிரியான திரவ வகைகளான உணவுகளை உட்கொள்வது மிகவும் நல்லது. காலங்காலமாக மக்களின் இது மாதிரியான வெப்பத்திற்கு ஒரு பரிகாரமாக இருந்து கொண்டிருக்கிற உணவுகள் தான் நீர், குளிர்நீர், மோர், அந்த இளநீர், அதேபோல் நுங்கு போன்ற உணவுப் பொருட்கள். எனவே அதிகமாக உட்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அன்பு வேண்டுகோள் விடுக்கிறோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் கூட ஒரு தனியார் மருத்துவமனையில் சன்ஸ்ட்ரோக் என்கின்ற ஒரு பாதிப்பினால் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் முதல் உயிரிழப்பாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சன்ஸ்ட்ரோக் வராமல் வருவதற்கான காரணம் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். அதிக வெயில் இருக்கிற காரணத்தினால் இந்த நீர் சத்தும் குறைந்து விடுகிறது, உப்பு சத்தும் குறைந்து விடுகிறது. நீர் சத்து, உப்பு சத்து போன்றவைகள் ஒரு சேர குறைகிற போது மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் என்கின்ற வகையில் உடலில் இருக்கிற உறுப்புகள் செயலிழக்க தொடங்குகிறது. எனவே உயிரிழப்பு வரை அது கொண்டு போய் விடுகிறது. எனவே இந்த நிலைகளில் பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இந்த உணவு பழக்க வழக்கங்களை சீராக மேற்கொள்வது, அதேபோல் தேவையற்ற நேரங்களில் தேவையற்ற விஷயங்களுக்காக வெளியில் வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். காலை 10 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3 மணி வரை கூடுமான வரை வெளியில் வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக குழந்தைகளையும் வயதானவர்களையும் வெளி நடமாட்டத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்வது நல்லது. அதுவும் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், உயர் இரத்த அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், பொதுவாகவே உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் இந்த வெயிலில் கூடுமான வரை வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை, இதுதான் இப்போது நான் அமைச்சராக இருந்து போய் ஆறுதல் சொல்லவோ அதிகாரிகளை அழைத்து சென்று போய் அந்த மருத்துவம் பார்க்கவோ முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஜூன் 4ஆம் தேதி வரை இருப்பதால். இருந்தாலும் தினந்தோறும் சம்பந்தப்பட்டவர்களை அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு மனிதநேய நடவடிக்கையாக கேட்டறிந்து வருகிறோம். சிறப்பாக தான் சென்று கொண்டிருக்கிறது. நேற்று மாலை கூட அது சம்பந்தமாக கேட்டறிந்திருக்கிறது. அது சம்பந்தமாக அவங்க அதிகாரிகள் தான் பதில் சொல்லுவாங்க. உயர் மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அரசு ஊழியர்களுக்கு இலவச மருத்துவ சேவை இல்லைன்னு இல்லை. இப்போ எதுவாக இருந்தாலும் இப்போ அது பதில் சொல்கிறது சரியானதாக இருக்காது. அது இதுக்கு எல்லாத்துக்குமா பதில் நீங்கள் ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் கேளுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.